இன்றைக்கி பார்த்திங்கன்னா மேச ராசிக்கு இந்த கார்த்திகை 29ஆம் தேதிக்குள்ளே நடக்கும் அற்புதம் என்ன, அது எங்க 29 நிச்சயமாக இந்த வீடியோக்கள் சொல்லுங்கள். திருமணம் சம்மந்தப்பட்டது பார்த்திங்கன்னா முதல்ல ஒரு வரன் பார்த்தோம், திருப்பி அதே வரன் வர மாதிரி இருக்குது. நல்ல காலம் எப்போ பிறக்கும் அப்படிங்கிற மாதிரி நிச்சயமாக அது என்னதுன்னு ப்ராசஸ் ஆகிற மாதிரி இருக்குது. ரைட். இப்போ உங்கள் 9ஆம் அதிபதி 3ஆம் இடத்தில் பயணிக்கும் காலகட்டத்தில் தந்தை ராசிக்கு 10 மற்றும் 11ஆம் அதிபதி 12 வீட்டில் சஞ்சரிக்கிறார். 10, 12, 11, 12 இப்படி வரணும்னா கார்த்திகை 29ஆம் தேதிக்குள்ளே மிகப்பெரிய மாறுதல் நடக்கும். உங்கள் லைஃப்பில் அப்படியே கீழே விழுந்ததெல்லாம் மேலே வர ஆரம்பிச்சிடும். ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். இன்றைக்கி பார்த்திங்கன்னா மேச ராசிக்கு இந்த கார்த்திகை 29ஆம் தேதிக்குள்ளே நடக்கும் அற்புதம் என்ன, அது எங்க 29 நிச்சயமாக இந்த வீடியோக்கள் சொல்கிறேன். பொதுவாக இந்த காலகட்டத்தில் குரு என்ற ஒரு கிரகம் மீண்டும் மிதன ராசிக்கு உள்ள என்றார். அப்போ குரு பயிற்சி உண்டு. சனி வக்கர நிவர்த்தி. 8ஆம் இடத்துல வெப்ப கிரகங்கள் சூரியன், செவ்வாய் மற்றும் பெண் கிரகங்கள் சேருது. இப்போ ஆண் பெண் இரு பாலினருக்கும் குறிப்பாக பெண்கள் சம்மந்தப்பட்டது நிறைய மாறுதல் நடக்கிற மாதிரி இருக்குங்க. அதை பற்றி தெளிவாக பார்த்துருவோம். ரைட். முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்விகள் சந்தேகம் இருந்தால் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட், காலபுருஷனுக்கு முதல் வீடு சூரியன். இங்கே தான் உச்சம் பெறும் வீடு. ஒரு கிரகம் பதவி, உயர் பதவி, அந்தஸ்து, அரசியல் குறிக்கிற கிரகம் உச்சம் பெறும் இடத்தில் மேசராசிக்கு இதோட பொதுத்தன்மைகள் இயற்கையாகவே இருக்கும். இந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா ஆதிக்க குணம், அன்பு குணம் இரண்டும் கலந்துருக்குங்க. சொந்த பந்தங்கள்கிட்ட அரவணைச்சு போகிறதும், எதிரிகள்கிட்ட பிரச்சனைகள் செய்கிறதும் இது இரண்டுமே இருக்கும். இவங்களுக்கு வண்டி வாகனங்கள் சம்மந்தப்பட்டது ரொம்ப பிடிக்கும். பெண்களாக இருக்கிறதா கூட ஒரு உரிமை பேச்சு, பெண் உரிமைகள்லாம் பேசக்கூடிய விருப்பமாக இருக்கும். நான் நிறைய இந்த மாதிரி இருக்கிற பெண்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பேச்சு சுதந்திரம்லாம் இருக்கிறவங்க நிறைய பேசுவாங்க. இவங்க வண்டி வாகனங்கள், பைக்கு, கார்லாம் ஓட்டி பழகிக்கங்க. ஏன்னா உங்கள் ராசி அதை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறது. குறிப்பாக இந்த 29 ஏன்னா இந்த கார்த்திகை மாதம் 29 மாதம்தான். எப்படி பிப்ரவரியில் 28 நாள் 29 நாள் சொல்கிற மாதிரி 29 நாள் தான். இந்த காலகட்டத்தில் நல்ல விஷயம் என்னென்னா, பூர்வீக சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு நல்லது நடக்கிற மாதிரி இருக்குது. தொந்தரவு கொடுத்தவங்க, தொல்லை கொடுத்தவங்க எண்ணிலடங்க இந்த ராசிக்கு அதான் சொன்னோம்னா எக்கச்சக்கமாக இருக்கும். போன மாதத்தில் கடைசி ஒரு 2 மாதம் எடுத்துக்கலாம் சார், எல்லா விஷயங்களும் நடக்கிற மாதிரியே தெரியுது, ஆனால் முடிவுக்கு வரல. கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப்பில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன மனஸ்தாபம். குடும்ப உறவுகள்லேயே பார்த்திங்கன்னா ஒன்று மாற்றி ஒன்று சின்ன ஈகோ கிளாஸஸ், டக்குன்னு கோபம் வருது. என்னென்னே தெரில, ஏன் கோபம் வருது என்னென்னே தெரில அப்படிங்கிற மாதிரி. இந்த ஹெல்த் இஷ்யூஸ், எஸ்பெஷலி ஒரு சில ஹெல்த் இஷ்யூஸ்லாம் பார்த்திங்கன்னா அது பர்சனலாக இவங்களுக்கு மட்டும் தெரிகிற ஹெல்த் இஷ்யூஸ் அதை சரி பண்ணணுங்கிற மாதிரி இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்குது. இது எப்போ தாங்க மாறும், அதை பற்றி பேசுவோம். முதல்ல உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு குரு பகவான் வருகின்ற காலகட்டத்தில் ஒரு சுப தகவல்கள், சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறது. தொந்தரவு கொடுத்தவங்க, தொல்லை கொடுத்தவங்க விலகிறாங்க. விரைய செலவு நிற்கிற காலகட்டம் வந்தாச்சு. அப்போ விரைய செலவுகள் இத்தனை நாள் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். இதில் பெண்கள் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒன்று புது முயற்சிகள் பண்ணணும், ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்னு அடுத்த படிநிலையை நோக்கி பயணிக்கிற காலகட்டம். இதில் இந்த 8ஆம் இடத்துல இந்த ராஜ கிரகங்கள் சூரியன், செவ்வாய், சுக்கிரன்ல இருக்குது. என்னென்னா வெப்பம் சம்மந்தப்பட்ட நோய், சளி தொந்தரவு, வண்டி வாகனங்களை கவனமாக போங்க. நிறைய பேர் ரெஃபர் பண்ணிட்டேன். இப்போ தான் பார்த்திங்கன்னா கோபம் வர்றது மாதிரி இருக்கும். வண்டியை ஓட்டும் போது வேறு சிந்தனை போயிட்டு உட்காந்துட்ருக்கும். அது குறிப்பாக பெண்கள் பார்த்திங்கன்னா மறந்துடுறாங்க. ஒரு வேலை செஞ்சுட்டு நான் மறந்துடுறேன். இது காலகட்டம் இது இந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும்தான். ஆனால் நல்லது என்னென்னா பூர்வீக ரீதியான பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுகிறது. வேலை என்ற ஒரு விஷயத்துக்கு ஏதாவது மாறுதல் ஏற்படுமா அப்படின்னா, அந்த வேலை என்ற விஷயத்தில் அப்படியே மிகப்பெரிய மாறுதல் அப்படின்னா ஒரு ஜாப் சேஞ்சுக்கு முயற்சி பண்ணலாம். ரொம்ப இக்கட்டாக இருந்தது, அப்படியே ரிலாக்ஸ் ஆகிற மாதிரி இருக்குது. ஆனால் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஒர்க்கிங் டைம், பொறுப்புகள் அதிகரிச்சு எல்லா பொறுப்புகளும் கூட கொடுக்குற மாதிரி கொடுத்துருவாங்க. நீங்களே பார்த்துங்க, நீங்களே முடிங்கன்னு மாதிரி. இது உங்களுக்கு உண்டான நேரம் காலம், கற்றுக்கிற காலகட்டம். அப்போ கவனமாக நடைமுறைப்படுத்துங்கள். உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல சனி பகவான் இருக்குது. இப்போ 7 சனி இருக்கா இல்லையான்னு முதல்ல அது குழப்பத்தை விடுங்க. சனி பகவான் இருந்தால் அனுபவத்தை கொடுப்பார். நல்லவங்களுக்கு நீதிமான்க. அப்போ நேர்மையாக இருக்கணும், கரெக்டாக இருக்கணும், பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அள்ளி கொடுத்துட்ருப்பார். தவறு செய்தவங்களை தண்டிப்பாரே தவிர மற்றவங்களுக்கு எல்லாம் பர்ஃபெக்ட் தான்.
குறிப்பாக இந்த இடத்துல விவசாயம் சம்மந்தப்பட்டது சூப்பர். கம்ப்யூட்டேஷனல் டெக்னாலஜி ஓரியன்டாக இருக்கிறவங்களுக்கு அற்புதமாக இருக்குது. புது முயற்சிகள், புது டெக்னாலஜி புதுசாக கற்றுக்கணுங்குது. சனி பகவான் என்ன சொல்கிறான்னா, நான் உனக்கு படிக்கிறதுக்கு ஒரு ஆப்ஷன் தரேன், கற்றுக்க, அனுபவத்தை எடுத்துக்கங்கிறாரு. அவ்வளோ இருக்குது. இப்போ சினிமா துறையில் இருக்க பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு இப்போ தான் சான்ஸ் கிடைக்கும். சார் கிடைக்குதுங்க, நான் எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் மாறி இருக்குங்கன்னு. கிடைக்குதா இல்லையா? கிடைக்கும். அது இல்லைன்னா நீங்கள் என்ன நினைப்பீங்க? நினச்சி பாருங்கள். இந்த சினிமா, சீரியல், மீடியாவில் இருக்குங்க, வீட்டில் சும்மா இருக்கிற மாதிரி ஏறும். அப்போ அக்செப்ட் த ஃபேக்ட் அப்படிங்கிற மாதிரி அக்செப்ட் பண்ணி போகிற மாதிரி பாருங்கள். இந்த காலகட்டம் ரொம்ப ரொம்ப குரூஷியல். ஒவ்வொரு டாப்பிக்காக நான் பேசுகிறேன். ரைட். முதல்ல பார்த்திங்கன்னா வருமானம் எப்படி இருக்கும்? வருமானம் தலித்தோங்க போகிறது. எட்டாம் இடத்துல சுக்கிர பகவான் உங்கள் வீட்டையும் பார்த்துட்ருக்கார். வருமானம் அதிகரிக்கிற காலகட்டங்கள், எதிர்பாராத பணங்கள் இருக்கும். திடீர்னு ஒரு 5-6 நாள் காசே இல்லை அப்படின்றது திடீர்னு பணம் வர மாதிரி ஆயிரும். அப்போ இந்த ராசிக்காரங்க ஒரு சில விஷயங்கள், ஒரு சில தொழில் பண்ணது, ஒரு சில பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வாங்கி கஷ்டப்பட்டுருப்பாங்க. எதுனாலும் பார்த்தா இவங்களுக்காக செஞ்சுருப்பாங்களா? நம்ம கூட இருக்கிறவங்க, சொந்த பந்தங்க, குடும்பம் நல்லா இருக்கணும்னு பண்ணியிருப்பாங்க. அப்படி பண்ணி அதில் கடைசியில் அவங்க பெனிஃபிட் அனுபவிச்சுட்டு அவங்க சொன்ன வார்த்தைகள் கஷ்டமாக தான் இருக்கும். ரைட். இப்போ ஒரு வகையில் பணம் வருது, அதை எடுத்து கடன் அடைக்கிற வழிக்கு உண்டான பாருங்கள். உங்களை அவமானப்படுத்துறதுக்கு முன்னாடி தலையிலிருந்து வர சேவிங்ஸை வைங்க. இது ஃபிக்ஸட் டெபாசிட்டு, இன்சூரன்ஸு, எல்ஐசி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அனுகூலமாக இருக்கிறது. இதை தவற விட்டுற வேண்டாம். இந்த நேரத்தில் சேமிப்புக்கு ஒரு நல்ல வழி பிறக்கிறது. அந்த சூப்பரான காலகட்டம். மாணவர்கள் காலேஜ் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் புது புது முயற்சிகள் இருக்கும். காலேஜ் விஷயங்களில் நல்ல சக்ஸஸ் ஆகக்கூடியதாக இருக்குது. அப்போ வெளிநாடு போகலாமா, வெளியூர் போகலாமா அப்படிங்கிறதுக்கு மாதிரி விஷயங்கள் நல்லா நடக்குது. மாணவர்கள் கடின உழைப்புக்கு உண்டான இதை அறுவடை செய்கிற மாதிரி இருக்குது. பெண்கள் சம்மந்தப்பட்டதாங்க நிறைய விஷயங்கள். எங்களுக்கு வருமானம் வேணும், நாங்களும் பண்ணணும், குடும்பத்தில் ஒரு நிர்வாகம் பண்ணணும், எங்கள் விஷயத்தை கேட்கணும். சொந்த பந்தங்கள் ஒரு சில நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, வெளியே வந்து குழப்பத்தை உண்டுபடுத்திட்டு போயிடுவாங்க. அவங்க பூர்வீகத்தில் பெண்ணாக இருந்தால் கணவனோட பூர்வீகம், இல்லை உங்கள் வகையில் சொந்த பந்தத்தோட குடும்ப வகையில் இருக்கிறவங்க ஒரு குழப்பத்தை உண்டுபடுத்திட்டு போயிடுவாங்க. இந்த ஆணுக்கே பார்த்திங்கன்னா இங்கேயே அங்கேயே நெருக்கடி. இதெல்லாம் தீர்ற காலகட்டமாக இருக்குது. இதற்கு தீர பஞ்சமுக விநாயகர், 5 முகம் கொண்ட விநாயகர் வழிபாடும் துர்க்கை அம்மன் வழிபாடும் செய்யும்போது மாற்றங்கள் ஏற்படுகின்றன. ரைட். சார் மேரேஜ் இருக்கா இல்லையா? மேரேஜ் வந்தாச்சு. இத்தனை நாளாக மேரேஜ் இருக்கா இல்லையா, கொஞ்சம் வர மாதிரி போய் தடங்கள் ஏற்பட்டது இல்லையா? மேரேஜுக்குண்டான காலகட்டம் வந்திருக்கிறது. அதை பற்றி பேசுவோம். அதற்கு முன்னாடி யாருக்கா ஜாதகம், பிரசனம், வாஸ்து, நியூமராலஜி பார்க்கணும்னா கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நான் ஒரு புக் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன், மாடர்ன் பாத் எக்ஸ்ப்ளோரிங் வேதிக் அஸ்ட்ராலஜி ஃபார் டுடே. இந்த ஃபண்டமெண்டல் புக் பார்த்திங்கன்னா அடிப்படை ப்ராக்டிக்கல், எல்லாமே ப்ராக்டிக்கலாக சார்ட்டு போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பிரசனம் வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அமேசான், ஃப்ளிப்கார்ட், கூகுளில் இருக்குது, வாங்கி பயன்படுத்திக்கங்க. ரைட். இந்த திருமணம் சம்மந்தப்பட்டது பார்த்திங்கன்னா முதல்ல ஒரு வரன் பார்த்தோம், திருப்பி அதே வரன் வர மாதிரி இருக்குது. நல்ல காலம் எப்போ பிறக்கும் அப்படிங்கிற மாதிரி இதாக இருக்கும். முதல்ல உங்களுக்கு இந்த நேரத்தில் திருமணம் சம்மந்தப்பட்டது வேகப்படுத்த ஆணோ பெண்ணோ தாலி சம்மந்தப்பட்ட பரிகாரங்கள் செய்யணும்னு வருதுங்க. இப்போ உங்கள் ஜாதகத்தில் இருக்கான்னு பாருங்கள். ஒரு சிலருக்கு வாழைமர தாலி கட்டி சொல்லியிருப்பாங்க, ஒருத்தர் தாலியை தானம் பண்ணுற மாதிரி, தாலி ஸ்டைல் மாறுற மாதிரி, இந்த மாதிரி ஏதோ ஒன்று இருக்கலாம். அது என்னன்னு பாருங்கள். மலை மேல் இருக்கிற கோயிலுக்கு வழிபாடு சென்றாலும் நல்லா வர மாதிரி இருக்குது. ஏதோ வேண்டுதல் இருக்கான்னு யோசிச்சு பாருங்கள். அப்படி இருந்தால் நிச்சயமாக அது என்னதுன்னு ப்ராசஸ் ஆகிற மாதிரி இருக்குது. ரைட். இப்போ உங்கள் 9ஆம் அதிபதி 3ஆம் இடத்தில் பயணிக்கும் காலகட்டத்தில் தந்தை விஷயங்கள், தொலைதூரத்திலிருந்து சுப தகவல்கள் வருகின்ற காலகட்டமாக இருக்குது. கொடுக்கப்பட்ட பணங்கள், வரவேண்டிய பணங்கள் மீண்டு கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அற்புதமான நேரம். உங்கள் ராசிக்கு 10 மற்றும் 11ஆம் அதிபதி 12 வீட்டில் சஞ்சரிக்கிறார். 10, 12, 11, 12 இப்படி வரும்போது என்னன்னா, சார் லாபம் இருக்குது, அடுத்த இன்னொரு பிரான்ச் ஆரம்பிக்கிறேன், ஒரு வருமானம் இருக்குது, அடுத்த ஒரு இது தொடங்கலாமா, அப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டு அடுத்த ப்ராசஸ் நினைக்கிற மாதிரி இருக்கும். பொதுவாக இப்போ மிகப்பெரிய டவுட் வரும், இந்த காலகட்டத்தில் 7.5 சனி இருக்குது, செய்யலாமா வேண்டாமா? இந்த 7.5 சனி இருக்கிற காலகட்டத்தில் நம்ம பண்ணி மாட்டிக்குவோமா இல்லையா? இது ஒரு பயம் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் இப்போ 7.5 சனி இப்போவே சொல்கிறீங்க, அடுத்த 2.5 வருஷம், அடுத்த மொத்தம் 7.5 வருஷம் எந்த தொழிலும் பண்ணாமல் இருக்க போகிறீங்க. அப்போ தசாபுத்தி சப்போர்ட் இருந்தால் ப்ராசஸ் பண்ணலாம். கடுமையாக உழைக்கணும். அந்த உழைக்கிறதுங்கிறது கஷ்டத்தைப்படணுமா, உழைப்பில் கஷ்டப்படணும். உழைப்பில் கஷ்டப்பட்டால் ஒரு பெரிய விஷயமாக நடந்துடும். இப்போ தசாபுத்திகள் சப்போர்ட்டை பார்த்துட்டு நிச்சயமாக தொடங்க பாருங்கள். ஒரு சிலருக்கு வேண்டவே வேண்டாம்னு சொல்லியிருக்கேன், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஒரு சிலருக்கு பண்ணுங்கள். இதுதான் இது ப்ளஸ், இது மைனஸ். இந்த கோயில் குளங்கள் பொதுவாக இந்த மாதிரி பண்ணால் நிச்சயமாக மாறுதல் ஏற்படும். உங்களுக்கு திருநள்ளாறு போயிட்டு வந்தாலும் சரி, ஏதோ ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்தாலும் சனீஸ்வரர் சம்மந்தப்பட்டது, எந்திர சனீஸ்வரர்னு சொல்லுவாங்க, விழுப்புரம் அருகில் அந்த கோயிலில் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. உங்களுக்கு இந்த நேரத்தில் ராசி எண்களாக குறிப்பாக 3, அதுக்கப்புறம் 9, இந்த எண்ணெலாம் ரொம்ப யோகம் இருக்குது. 3, 9 இது 2 மட்டும் பயன்படுத்திக்கங்க. இந்த
கார்த்திகை 29ஆம் தேதிக்குள்ளே மிகப்பெரிய மாறுதல் நடக்கும். உங்கள் லைஃப்பில் அப்படியே கீழே விழுந்ததெல்லாம் மேலே வர ஆரம்பிச்சிடும். தவற விட்ட வாய்ப்புகள்லாம் பிடிக்க ஆரம்பிச்சிருவீங்க. வேறு கேள்விகள் சந்தேகம்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.